இன்றைய எலியாவின் உணவு என்ற பகுதியில் தேவனுடைய நோக்கமும் விஞ்ஞானியின் நோக்கமும் என்ற தலைப்பில் தியானிப்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய நோக்கமும் விஞ்ஞானியின் நோக்கமும் ஒன்றே என்பதை நாம் முதலில் அறிந்தும் புரிந்தும் கொள்ள வேண்டும். விஞ்ஞானி தான் உருவாக்கின கண்டுபிடிப்பை தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கச் செய்வான். அது தானாகவே இயங்க முடியாது. விஞ்ஞானியின் கட்டளைப்படித்தான் இயங்கக்கூடும். ஏதோ ஒரு பழுதின் காரணத்தினால் விஞ்ஞானி கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு அது விஞ்ஞானியின் கட்டளைக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தால் நிச்சயம் விஞ்ஞானியால் அதை கட்டுப்படுத்துவதற்கு சிரமமான காரியம். உதாரணமாக, பேருந்து ஏதோ ஒரு காரணத்தினால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டில் இருந்து விலகி ஓடும்போது ஓட்டுநர் சுதாரித்து கொண்டு அந்த பேருந்தை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தால் பேருந்தை சேதத்திலிருந்து காக்கலாம், விபத்தையும் தவிர்க்கலாம். பேருந்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர தவறினால் ஏற்படும் விபத்து சில சமயம் பேராபத்தாக முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. பேருந்தும் சேதமடையும். மனிதன் கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் இந்த விதி பொருந்தும் என்பதையும் நாம் அறிவோம். பிரியமானவர்களே, தேவனால் படைக்கப்பட்ட மனிதனை தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் விரும்பினார். மனிதன் தேவனுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்லும் போது மனிதனுக்கு சாத்தானால் சேதம் உண்டாக வாய்ப்பு உள்ளது என்று ஆண்டவருக்கு தெரியும். அதை தவிர்ப்பதற்கு தான் தேவன் தான் படைத்த மனிதனை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள விரும்பினார். ஆகையால் தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை கர்த்தர் உருவாக்கி அதன் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னார். புசிக்க கூடாது என்று சொல்வதற்கு பதிலாக கர்த்தர் அந்த விருட்சத்தையே படைக்காமல் இருந்திருக்கலாமே என்று அநேக ஜனங்கள் சொல்வதுண்டு. அவர்கள் சொல்வதும் நியாயமானதாகவே தெரியும். ஆனாலும் அதிலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் சோதனை உண்டு. ஒரு புதிய வழித்தடத்தில் தொடர் வண்டியை, அதாவது ட்ரெயினை இயக்க வேண்டும் என்றால் அந்த வழித்தடத்தில் முதலில் சோதனை ஓட்டம் மேற்கொள்வார்கள். சோதனை ஓட்டம் இல்லாமல் புதிய வழித்தடத்தில் தொடர் வண்டியை இயக்கினால் சரி செய்ய வேண்டிய காரியங்களை அறியாமல் சரி செய்யாமல் தொடர் வண்டியை இயக்குவதால் ஆபத்து மற்றும் விபத்தும் ஏற்பட வாய்ப்புண்டு. அதேபோல தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் தான் செய்யும் காரியத்திலும் செய்ய போகிற காரியத்திலும் நன்மை தீமையை அறிந்து கொள்ளக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. கர்த்தர் அப்படிப்பட்ட கீழ்த்தரமான எண்ணம் உடையவரும் அல்ல. ஆனாலும் முதலில் தான் படைத்த மனிதன் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னை கேட்டு காரியங்களை செய்து ஆசீர்வாதமாக இருப்பானா அல்லது கீழ்ப்படியாமல் சாபத்தையும் பாவத்தையும் தேர்வு செய்வானா என்று அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் புசிக்க கூடாது என்ற கட்டளையை சோதனை ஓட்டமாக வைத்தார். உடனே தான் படைத்த மனிதன் தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவானா இல்லையா என்பது கர்த்தருக்கு தெரியாதா என்று எதிர்கேள்வி எழுப்பக்கூடாது. தேவனுக்கு எல்லாமே தெரியும் தான். சாத்தான் கிரியை செய்யும் போது கட்டுப்பாட்டை இழப்பதும் இழக்காததும் அவரவர் பொறுப்பே அன்றி தேவனுடைய பொறுப்பல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சோதனை ஓட்டத்தில் தொடர் வண்டி விபத்தை சந்தித்தால் அந்த வழித்தடத்தில் சரி செய்ய வேண்டியவைகளை சரி செய்து பாதுகாப்பை உறுதி செய்து கொண்ட பிறகு அந்த புதிய வழித்தடத்தில் தொடர் வண்டிகளை இயக்குவதுதான் சரியான முறை. சாத்தானால் மனிதனுக்கு சரிவு ஏற்படும் என்பது தேவனுக்கு நன்றாகவே தெரியும். சாத்தான் ஏவாளை வஞ்சித்த போது ஆதாமும் கூட இருந்தான் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை கவனிக்கவும். சர்ப்பமானது தன்னை மோசம் போக்கும் நேரத்தில் ஏவாள் தன்னை சுதாரித்துக் கொண்டு
கட்டுப்பாட்டை இழந்து ஓடிக்கொண்டிருக்கும் அவளுடைய இருதய எண்ணங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து, இவன் சாப்பிடு என்று சொல்றான், கர்த்தரோ வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார், எதற்கும் நான் இதை கர்த்தரிடம் கேட்டு செய்வேன் என்று தீர்மானித்திருந்தால் ஒரு பெரிய பேராபத்தை தவிர்த்திருக்கலாம். கர்த்தரும் அவர்களை பாராட்டி இருப்பார். கர்த்தர் எதை செய்தாலும் அது நம்முடைய நன்மைக்காகவே இருக்கும். பிரியமானவர்களே, புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னதின் நோக்கம், தன்னால் படைக்கப்பட்ட மனிதன் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் தன்னை கேட்டு செய்ய வேண்டும் என்பது தேவனின் நோக்கம். அது நல்ல நோக்கம். இப்படி ஒவ்வொரு காரியமாக கர்த்தரை கேட்டு கேட்டு செய்யும் போது பின்னாளில் அவர்களுக்கே எது நன்மை எது தீமை என்று தெரிந்துவிடும். அப்படி அவர்களாகவே நன்மை தீமை அறிகின்ற காரியத்தில் அனுபவம் பெற்றுக்கொண்ட பிறகு இனி அவர்கள் விழுந்து போக மாட்டார்கள் என்று தேவனுக்கு நம்பிக்கை வந்த பிறகு கர்த்தரே அவருடைய கட்டளையை திரும்ப பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க ஞானத்தில் வளரும்படியாக ஆசீர்வதித்திருப்பார். அந்த நல்ல தருணத்தை ஆதாமும் ஏவாளும் சாத்தானினால் வஞ்சிக்கப்பட்டு இழந்து போனார்கள், பாவத்தில் விழுந்தார்கள். நாமும் அதை இப்போது அவன் சார்பாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாம் ஆதாம் செய்த பாவத்தில் இருந்து இரண்டாம் ஆதாமாகிய இயேசு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இனியாவது ரட்சிப்படைந்த நாம் அவருடைய வார்த்தையின்படி நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு பங்கு உள்ளவர்களாக இந்த பூமியில் ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிப்போம். ஆமென். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு எங்கள் வணக்கங்கள். இயேசுவே, பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற தயவிற்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தும் தயவுக்காய் உமக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம் பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையின்படி நடந்து உமக்கு உகந்த கனிகளை கொடுத்து ஆசீர்வாதமாக வாழவும் என்றும் நித்திய ஜீவனுக்கு பங்கு உள்ளவர்களாக இருக்கும்படி நடத்துகிற தயவுக்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த காணொளியை பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.